உயிர் போகாதல்லவா என்று கூறி அந்த கைகளை கொண்டு போய் அந்த கதவுகளிலே வைத்தான். கதவு திறந்து கொண்டது. இதில் என்ன ஆச்சரியம் என்றால், கதவுகள் பின்பக்கம் தாழ்பால் போடவில்லை. மற்றவர்கள் அனைவரும் திறக்க முயற்சிக்காத போது அந்த சிறு பையன் என்ன ஆனாலும் ஆகட்டும் என்று முயற்சி செய்தான். வெற்றி பெற்றான். பரிசுகள் வழங்கப்பட்டது. 1000 பொற்காசுகள் பரிசுகளாக வழங்கப்பட்டது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? முயற்சி என்பது முக்கியம். முயற்சி செய்தால் வெற்றி கிட்டும். அந்த இளைஞன் முயற்சி செய்தான், வெற்றி பெற்றான். தங்க நாணயங்களை பரிசுகளாக பெற்றான். ஆகவே நமது மாணவர்களும் இதுபோல் முயற்சி செய்தால், கல்வி மாவட்டம் என்ன, உடையார்பாளையம் மாவட்டம் என்ன, அரியலூர் கல்வி மாவட்டம் என்ன, மாநில அளவிலே கூட நமது மாணவன் முதன் மாணவனாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தன்னம்பிக்கை தான் அவசியம். அதை உணர்த்தும் வகையாக மற்றும் ஒரு சிறு கதையை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். படிப்பு ஒன்றுதான் உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு சின்ன பையன் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கிறான். ரயில்வே ஸ்டேஷனில் போய் அங்கே இருக்கிற பெஞ்சில் உட்காந்துருக்கிறான். ரயில் போகுது. 7 மணி ரயில் போகுது, 8 மணி ரயில் போகுது, 10 மணி ரயில் போகுது, 12 மணி ரயில் போகுது. எல்லா ரயிலுமே போயிடுச்சு. தெற்க வடக்க போகிற எல்லா ரயிலுமே போயிடுச்சு. அவன் அந்த பெஞ்சை விட்டு நகருவதாக தெரியவில்லை. ரயில்வே நில அதிகாரி ஊழியர் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, என்னப்பா நீ மாலையிலேருந்து இந்த பெஞ்சில் உட்காந்துருக்கிற, தெற்க போகிற ரயிலும் போயிடுச்சு, வடக்க போகிற ரயிலும் போயிடுச்சு, நீ எந்த ரயிலுக்குமே போகலையே, ஏன்பா இப்படி உட்காந்துருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை தொடுறாரு அந்த ரயில்வே நில ஊழியர். அவன் அழுதவன்னு இருக்கிறான். அப்போதான் தெரியுது அவன் அழுதுகிட்டு இருக்கிறாங்கிறது. என்னன்னு பார்த்தா அவன் கையில் ஒரு சிறு துண்டு காகிதம் ஒன்று இருக்கு. அந்த காகிதத்தை வாங்கி படித்து பார்க்குறாரு. அதில் அவங்க அம்மா தன்னுடைய கைகளால் எழுதிய ஒரு கடிதம் அது. அந்த கடிதத்தில் அவங்க அம்மா என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, படிப்பை விட்டு விடாதே, படிப்பு மட்டும்தான் உன்னை உயர்த்தும், எனவே எந்த சூழலிலும் படிப்பை மட்டும் விட்டு விடாதே என்று எழுதப்பட்டிருந்தது. உனது அம்மா எங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறார் இந்த ரயில்வே ஊழியர். எனது அம்மா இறந்துட்டாங்க, எனது அப்பா ஒரு குடிகாரரு, அதனால நான் இங்கே வந்து மனசுக்கு ஆறுதலாக கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறார். மறுநாள்லேருந்து இவனை பள்ளிக்கூடம் போக சொல்லல அவங்க அப்பா. நம்மளுடைய குடும்ப வறுமையில் இருக்கு, நீ பள்ளிக்கூடம் போக வேண்டாம், ஏதாவது வேலை செய், பொழப்ப நடத்து, வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது பணத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அடித்து துரத்துறாரு. அவன் வேலைக்கெல்லாம் போகல. பள்ளிக்கூடத்தில் ஒரு ஓரமாக ஜன்னல் ஓரமாக நின்று ஆசிரியை நடத்தக்கூடிய பாடங்களை அவனை மனசில் உள்வாங்கி வச்சுக்கிறான். இது மாதிரி 2 நாட்கள் நடக்கின்றன. 3வது நாள் அந்த ஆசிரியை பார்க்கிறார், இந்த பையன் ஜன்னல் ஓரமாக நின்றுக்கிட்டு அந்த பாடத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்பா ஜன்னல் ஓரமாக நிற்கிற, வகுப்பு உள்ள வந்து உட்காரு அப்படின்னு சொல்றாரு. என்னம்மா என்னால் ஃபீஸ்லாம் கட்ட முடியாது, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா ஒரு குடிகாரராக இருக்காரு, ஸோ நான் எப்படிமா படிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு 2-3 போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கும் ஃபீஸை கட்டி உள்ளே வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்க சொல்கிறாங்க. அந்த படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த பள்ளிக்கூடத்தில் இது போல் ஆண்டு விழா வர்ற மாதிரி சயின்ஸ் எக்ஸிபிஷன், அறிவியல் கண்காட்சி ஒன்று நடத்துகிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில். அந்த அறிவியல் கண்காட்சியில் மற்ற எல்லா மாணவர்களும் பங்கு பெறுறாங்க. இவனுக்கும் ஒரு ஆசை, நம்மளும் இந்த அறிவியல் கண்காட்சியில் பங்கு பெறணும், நாமளும் நம்முடைய படைப்பாற்றலை வெளிக்கொணரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பொருள் வாங்கிறதுக்கு பணங்காசு வேணும் இல்லையா, இவன்கிட்ட பணங்காசுலாம் எதுவும் இல்லை. பொருள் வாங்கிறதுக்கு, டெமான்ஸ்ட்ரேஷன் செஞ்சு காட்டுறதுக்கு, ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு அங்கங்கே கடை வீதியில் போய் மின்சார கடைகள்லாம் இருக்கு இல்லையா, மின்சார பொருள்கள் விற்பனையாகக்கூடிய கடைகள், அந்த கடைகளில் வேஸ்டான பொருளெல்லாம் தூக்கி வெளியில் குப்பையில் வீசி எறிகிறாங்க. அதில் இருக்கக்கூடிய பொருள்களை பொறுக்கிட்டு வந்து இவன் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறான். அந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் போய் சப்மிட் பண்ணுறான். எல்லா மாணவர்களும்
தங்களுடைய ப்ராஜெக்டை பற்றி டெமோ பண்ணுறாங்க. இந்த பையனும் டெமோ பண்ணுறான். இவன் என்ன செஞ்சான்னாக்கா, அந்த மின்சார பொருட்களை கொண்டு ஒரு காற்றாடி உருவாக்கி இருக்கிறான். அந்த காற்றாடியை கொண்டு நிலத்தடி நீரை எப்படி மேலே கொண்டு வருவது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை டெமோ செஞ்சு விலைக்கு காமிச்சிட்டான். எல்லாரும் சயின்ஸ் எக்ஸிபிஷன் முடிஞ்சு போச்சு. மாலையில் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ரிசல்ட்டில் இந்த மாணவன், இந்த ஏழை மாணவன், அம்மாவை இழந்த மாணவன் செய்த அந்த ப்ராஜெக்ட் முதல் பரிசாக வெற்றி பெறுகிறது. அந்த மாணவனுக்கு ஸ்காலர்ஷிப் உதவி கிடைக்குது. இன்னும் அந்த தலைநகரிலேயே மிகச்சிறந்த பள்ளியில் படிப்பதற்கான அனுமதி ஆணையை அங்கே அந்த பள்ளிக்கு வந்திருந்த சிஇஓ அவர்கள் அறிவிக்கிறார்கள், கொடுக்கிறார்கள். அவன் அந்த பள்ளியில் சென்று படித்து சில வருடங்கள் கழித்து கல்லூரி படிப்பையும் முடித்துவிட்டு மீண்டும் அதே ரயில்வே ஸ்டேஷனில் போய் உக்காந்துருக்கிறான். இப்போ உட்காந்துருக்கிறது, முன்னாடி உட்காந்துருக்கிறது மாலை 6 மணிலேருந்து இரவு 12 மணி 2 மணி வரைக்கும் உட்காந்துருந்தான். இப்போ உட்காந்துருக்கிற நேரம் என்னன்னு கேட்டால் காலையில் 6 மணிக்கு போய் உட்காந்துருக்கிறான். முன்னாடி அழுக்கு சட்டையோடு உட்காந்துருந்தான். இப்போ நல்லா வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சட்டை, ஷூ போட்டிருக்கிறான். நல்லா டிப்டாப்பாக போய் உட்காந்துருக்கிறான். அதே ரயில்வே ஊழியர் வந்து, என்னப்பா காலையிலே வந்து உட்காந்துருக்கிறியே, ட்ரெயின் வர்றதுக்கு மணி 10 ஆகுமே, நீ ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கிற காலை நேரத்தில், அதிகாலை நேரத்தில் அப்படின்னு கேட்குறான். இந்த லெட்டர் எடுத்து அவன் கையில் அப்பவும் ஒரு லெட்டர் இருக்கு. முன்னாடி எப்படி ஒரு லெட்டர் வச்சிருந்தானோ அதே மாதிரி இப்பவும் ஒரு லெட்டர் இருக்கு. முன்னாடி வச்சிருந்த லெட்டரு அவங்க அம்மா எழுதுனது. இப்ப மிகப்பெரிய ஜெனரல் கவர்மெண்ட் அதிகாரி எழுதி கொடுத்த அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டரை படிச்சு பார்க்கறான். அதே ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக உயர்ந்த பதவியில் அமர்வதற்கான பணி நியமன ஆணை. அந்த ரயில்வே ஊழியர் சல்யூட் அடிச்சு அந்த பையனை அழைச்சிக்கிட்டு போய் அலுவலகத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள அமர வைக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, மாணவர்கள் முயற்சி செய்தால், தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்தால் மாணவர்கள் எதிலும் வெற்றி பெறலாம். மாவட்ட அளவில் என்ன, மாநில அளவில் கூட நம்மால் வெல்ல முடியும். நம்முடைய மாணவர்கள் ஆண்டுக்கு 10 பேர் இன்ஜினியர்களாகவோ அல்லது மருத்துவர்களாகவோ வர முடியும், சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை கதையை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir, for this inspiring words.